என்ன ஒரு அற்புதம் கண்ணுக்கு கண்ணாக கண்ணாக செட்டாக பூக்கள் இருந்தாலும் அதிசயமான பூக்களுக்கு பாருடி அக்கா ரொம்ப அதிசயமான பூக்கள்லாம் மலர்ந்து பூக்குது தொங்குதுக்கா ஆமா இதெல்லாம் மலரு இதெல்லாம் சாமந்தி மலர்க்கா அவை அனைத்து கொடிமல்லி அக்கா இவை அனைத்து வாடாமல்லி அக்கா அப்படியா அழகான பார்க்கப்படுது எப்படி உள்ளது இந்த அழகான மலர்வனத்தை பார்க்கும்போது என்னுடைய மனதில் ஆசை கேட்கிறாயா சொல்ல துடிக்குது மனசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதுக்கா வைக்கும் ஒரு பக்கமா வச்சுட்டு வனத்தை பத்தி சொல்லு பாப்போம் அப்படியா கட்டுங்க சாமி இன்னொரு பெயர் உண்டு தன்னாயிரம் எப்படி என்றால் ஒரு நேரத்திலே தேவர் ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம் திருப்பார்கடலிலே அமிர்தம் கிடைத்தார்கள் அமிர்தம் கிடைத்த நேரத்திலே அது தோன்றியவள் எத்தனை பேர் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அகலையை தோன்றினாள் அகலையை என்று பெண்மணி தோன்றிய உடனே அந்த பெண்ணை யாருக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் தேவர் கோவர் அனைவரும் அத்தனை பேரும் செய்தார்கள் செய்த உடனே அந்த நேரத்திலே நாரதர் வந்தவுடனே இது யார் செய்ய வேண்டும் என்றால் அதாவது கௌதம முனிவர் அங்க இருக்கிறார் கௌதம முனிவர் இருக்கிற நேரத்திலே யார் பசுவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்களோ அவருக்கு தான் பண்ணை கொடுக்க முடியும் அப்படி என்று முடிவு செய்தார்கள் ஆமா அப்படி இருக்கும் போது அதை பார்த்தாயா ஒரு பசுவானது கன்று ஈன்று கொண்டிருக்கிறது ஆமா நேரம் பார்த்தா எப்படி தெரியும் ஐயா இருமுள்ள முக பசுவாதான் தெரியும் ஆரம்பத்தில் எது வர வழியா ஐயா முதல்ல கண்ணுக்குட்டி தலை தான் வெளியே வரும் தலை வரும் ஆமா உடனே நாரதர் சொன்னார் கௌதம முனிவர் சொன்னார் அத்தனை பேர் சொன்னவே கௌதம முனிவரும் அத்தனை பேர் சேர்ந்து கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள்
இவர் பார்த்தால் ஞானத்தால் ஞானத்தால் உற்று பார்த்தால் இது யார் செய்த சதி என்று ஞானத்தால் உற்று பார்த்த உடனே இந்த சதி தேவேந்திரா செய்திருக்க நினைத்து அதே தேவேந்திரா நீ ஒரு யோனிக்காக ஆசைப்பட்ட நீ உன் உடல் முழுவதும் யோனியாக போக வேண்டும். சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே என் தந்தை ஓடி வந்தார். கவுந்தூர் பாலத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சுவாமி நான் இப்படியே தேவலோகம் சென்றால் என் மனைவி இத்தனால் ஏற்றுக்கொள்வாரா? தேவரை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த சாபத்திற்கு விமர்சனமே கிடையாதா அப்படி என்று கேட்டார். அதாவது அதே தேவேந்திரா சாபத்திற்கு விமர்சனம் கேட்கிறாய். எப்படி என்றால் உடைய கண்ணுக்கு மட்டும்தான் அது யோனியாக தெரியும். பார்ப்பர் கண்களுக்கு கண்ணாக தெரியும். உடனே அந்த அகலி என்ன செய்தால் தெரியும். என்ன செய்தால் அங்கே ஓடி வந்த உடனே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுள் பாராமல் மாற்று பாராமல் நீ கல்லாக இருந்ததால் நீ கல்லாக போக வேண்டும். சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த சாபத்துக்கு மட்டுமே கிடையாதா? உடனே அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய தசரத மைந்தன் ஸ்ரீ ராமபுரம் தாய்க்கு தலைமகன் அவருடைய காரணத்தில் வந்த உடனே அவருடைய பாதம் பட்டால் எப்போது அவருடைய பாதம் உன் மீது படுகிறதோ கல்லாக இருந்தா நீ பெண்ணாக மாறுவாய் என்று தெரிந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லப்படுகிறது. இப்போது புறப்பட வேண்டும். கரெக்டா உழுகிறாரு. புறப்பட வேண்டும். தேவலோகம்